கும்பம் ராசிக்காரர்களே, முதல்ல ஒரு விஷயம் தெளிவா சொல்லிடுறேன். இந்த தை மாதம் சாதாரணமா கடந்து போகும் மாதம் கிடையாது. உங்கள அப்படியே இருக்க விடாத மாதம் இது. நீங்க இதுவரைக்கும் பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம், பார்க்கலாம், போக போக சரியாகும்னு விட்டுட்ட எல்லா விஷயங்களையும் இந்த தை மாதம் நேரா முகத்துல வந்து நிக்கும். கும்பம் ராசி என்றாலே நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட். ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னா, எல்லாத்தையும் உள்ள போட்டு வச்சுக்கிறது, யாருக்கும் சொல்லாம தனியா சுமக்கிறது, நான் சமாளிச்சுக்குவேன்னு நினைக்கிறது. இதுதான் உங்க பலமும் அதே நேரத்துல உங்க பெரிய பலவீனமும். தை மாதம் ஆரம்பமே எப்படி? இந்த தை மாதம் ஆரம்பமே உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தோட தான் தொடங்கும். வேலை சம்பந்தமா ஒரு டென்ஷன், குடும்பத்துல ஒரு பேசாமை, பண விஷயத்துல ஒரு குழப்பம், நம்பின ஒருத்தன் மேல சந்தேகம். இதெல்லாம் ஒரே நேரத்துல வந்து என்னடா வாழ்க்கை இப்படியான்னு நீங்க யோசிக்க வைக்கும். ஆனா கவனிங்க, இதெல்லாம் உங்களை கீழே தள்ள வரல, உங்களை எழுப்ப வருது. வேலை. இப்போ வேலை விஷயத்துல கும்பம் ராசிக்காரர்களுக்கு 2 வகை மனிதர்கள் இருப்பீங்க. 1, வேலை இருக்கு ஆனா சந்தோஷம் இல்ல. 2, வேலை இல்ல ஆனா பொறுப்புகள் அதிகம். இரண்டுமே இந்த தை மாதம் ஒரே முடிவுக்கு வர வைக்கும். இத இப்படியே விட்டா சரியா, இப்ப மாற்றம் வேண்டாமான்னு. வார்னிங்: தை மாதத்துல ஆஃபீஸ் பாலிடிக்ஸ், பேக் பைட்டிங், உங்களை பற்றி தவறான பேச்சு இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். நீங்க இப்போ செய்ய வேண்டியது, எல்லார்கிட்டையும் ஓப்பனா பேசாதீங்க, உங்க பிளான ஷேர் பண்ணாதீங்க, உணர்ச்சி வசப்பட்டு ரிப்ளை பண்ணாதீங்க. அமைதியா அப்சர்வ் பண்ணுங்க, ஆதாரம் சேகரிங்க, சரியான நேரத்துக்கு வெயிட் பண்ணுங்க. கும்பம் ராசிக்காரங்க சண்டை போட்டா தோக்க மாட்டாங்க, ஆனா அமைதியா இருந்தா ஜெயிப்பாங்க. பணம். இந்த தை மாதம் பண விஷயம் மிக்ஸ்ட் ரிசல்ட்ஸ். ஒரு பக்கம் செலவு அதிகம், இன்னொரு பக்கம் திடீர் வரவு. ஆனா மணி வந்தாலும் நிக்க மாட்டேங்குது. மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ், பழைய கடன், பழைய கமிட்மெண்ட் இதெல்லாம் உங்களை நான் சம்பாதிக்கிறதே போதலியேன்னு ஃபீல் பண்ண வைக்கும். முக்கிய ஆலோசனை: இந்த தை மாதத்துல ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். லோன் கொடுக்காதீங்க, யாருக்கும் ஷ்யூரிட்டி ஆகாதீங்க. கேஷை கண்ட்ரோல் பண்ணுங்க, தேவையில்லாத ஷாப்பிங் கட் பண்ணுங்க. தை மாதம் சேவிங் மாதம் இல்ல, சர்வைவல் மாதம். காதல் மற்றும் மேரேஜ் கும்பம் ராசி. இங்க தான் ரியல் ஃபயர். லவ் லைஃப். உங்க லைஃப்ல யாரோ ஒருத்தர் உங்கள ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நான் எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணேன், எனக்கு யாரும் புரியலன்னு மனசுக்குள்ள சண்டை. ஈகோ கிளாஷ், சைலன்ஸ் வார், டிஸ்டன்ஸ் இது எல்லாம் வரும். ஆனா உண்மை என்னன்னா, உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கு. மேரிட் பீப்புள். பார்ட்னர் பிஸி, டைம் மிஸ்மேட்ச், பேசாமை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது டெம்பரவரி. ஆனா நீங்க ஈகோ பிடிச்சா பிரச்சனை பெருசாகும். இந்த தை மாதம் நான் தான் கரெக்ட்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நமக்கு பீஸ் முக்கியம்னு நினைச்சு நடந்தா ரிலேஷன்ஷிப் சேவ் ஆகும். கும்பம் ராசிக்காரர்களே, இந்த தை மாதம் உங்களுக்கு பிக்கெஸ்ட் எனிமி யார் தெரியுமா? உங்க ஓன் தாட்ஸ். நைட் தூக்கம் வராது, பழைய விஷயம் நினைச்சு வருத்தம், ஃபியூச்சர் பயம் இதெல்லாம் வரும். ஃபோன் அடிக்ஷன், ஓவர் திங்கிங், ஐசோலேஷன் இதுல சிக்காதீங்க. குரு பகவான் பார்வை. குரு பகவான் இந்த தை மாதம் நேரா உங்களுக்கு அடிச்சு கொடுக்க மாட்டார். ஆனா சரியான டிசிஷன் எடுக்க உதவுவார். தவறான வழியிலிருந்து தடுக்குவார். யாரு ஃப்ரெண்ட், யாரு எனிமின்னு காட்டுவார். இதுதான் குருவின் பிளெஸிங். சில நேரம் இதெல்லாம் ஏன் எனக்குன்னு தோணும். ஆனா 2-3 மாசத்துக்கு பிறகு நல்லதுக்கு தான் நடந்துச்சுன்னு புரியும். ராகு. சந்தேகம், குழப்பம். ராகு இப்போ உங்க மனசுக்குள்ள கன்ஃபியூஷனை இன்ஜெக்ட் பண்ணுவான். இந்த வேலை சரியா, இந்த உறவு சரியா, இந்த மனிதன் நம்ம பக்கம்தானா, எல்லாமே டவுட். நீங்க செய்ய வேண்டியது, இம்பல்சிவ் டெசிஷன் வேண்டாம், சடன் ரிசைன், பிரேக்கப் வேண்டாம். டைம் எடுத்துக்கோங்க, பேப்பர் ப்ரூஃப் பார்த்து முடிவெடுங்க. ராகு காலத்துல ஹேஸ்ட் ஈக்குவல் டு லாஸ். வேலை, பிசினஸ், ட்விஸ்ட் ஃபேஸ். இந்த தை மாதம் ஜாப் சேஞ்ச் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஆனா 2 மாதிரி வரும். 1, சரியா தெரியாத ஆஃபர். 2, நம்ப முடியாத ப்ராமிஸ்.
இரண்டுமே டெம்ப்டிங். பெரிய சம்பளம், ஃபாரின் சான்ஸ், growthன்னு பேசுவாங்க. ஆனா ஃபைன் பிரிண்ட் வாசிங்க. இந்த தை மாதத்துல ஓரல் ப்ராமிஸ நம்பாதீங்க. ரிட்டன் கன்ஃபர்மேஷன் இல்லனா மூவ் ஆகாதீங்க. பிசினஸ் பீப்பிள், ஓல்ட் கஸ்டமர் டிலே, பேமெண்ட் ஸ்டக், பார்ட்னர் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கும். ஆனா நியூ என்கொயரி, நியூ கான்டாக்ட் மாத கடைசியில வரும். அதுதான் ஃபியூச்சர் கீ. பணம், இந்த தை மாதம் மணி ஸ்லோவா வரும். ஆனா ராங் பிளேஸ் போகாது, லாஸ் இல்ல. நீங்க டிசிப்ளினா இருந்தா மாசி மாதம் நல்ல ஃப்ளோ. குடும்பம், ஃபேமிலில ஒரு விஷயம் இப்போ ஓப்பனா பேசப்படும். ப்ராப்பர்ட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, எக்ஸ்பெக்டேஷன் இது அவாய்ட் பண்ணீங்கன்னா பின்னாடி பெருசா வெடிக்கும். சோ காமா ஹேண்டில் பண்ணுங்க. எமோஷனுக்கு லாஜிக் சேர்த்து பேசுங்க. ரிலேஷன்ஷிப், இந்த தை மாதம் ரியல் லவ் டெஸ்ட். நீங்க அட்ஜஸ்ட் பண்றீங்களா, அவங்களும் அட்ஜஸ்ட் பண்றாங்களா, இது கிளியர் ஆகும். ஒன் சைடட் ரிலேஷன்ஷிப் இருந்தா உங்களுக்கு மென்டலி டயர்ட் ஆகும். ஹெல்த், ஹெட் பெயின், நெக் ஆர் ஷோல்டர் பெயின், ஸ்லீப் டிஸார்டர். நைட் ஸ்கிரீன் டைம் குறைக்குங்க. வாட்டர் இன்டேக் அதிகப்படுத்துங்க. கும்பம் ராசிக்காரர்களே, இத்தனை நாள் உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்த ஒரே கேள்வி இதுதான். இது எப்போ சரியாகும்? மாத கடைசி டேர்னிங் பாயிண்ட். தை மாதம் கடைசி 7-10 நாட்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இங்க தான் ஒரு டென்ஷன் டிராப் ஆகும், ஒரு டிசிஷன் கன்ஃபார்ம் ஆகும், ஒரு விஷயம் கிளியர் ஆகும். நீங்க இந்த மாதம் முழுக்க எதுக்காக போராடினீங்களோ அதுக்கான சிக்னல் இங்க வரும். வேலை, இந்த மாத முடிவில் ஹெச்ஆர் கால், மேனேஜர் டிஸ்கஷன், நியூ ரெஸ்பான்சிபிலிட்டி இதுல ஒன்னு கண்டிப்பா வரும். அது ப்ரொமோஷன் இல்லாம இருக்கலாம், ஆனா ஜாப் செக்யூரிட்டி கன்ஃபார்ம் ஆகும். இப்போ வேண்டான்னு சொன்ன டிசிஷன் உங்களுக்கு நல்லதுதான்னு புரியும். பணம், பிரீதபிள் ஃபேஸ். மாத முடிவில் ஸ்டக் மணி ரிலீஸ், பெண்டிங் அமௌண்ட் கிரெடிட், ஃபேமிலி சப்போர்ட் இதுல ஏதாவது ஒன்று. அதனால் மென்டல் பிரஷர் குறையும். உறவு, பீஸ் ரிட்டர்ன்ஸ். ரிலேஷன்ஷிப்ல ஒரு கிளாரிட்டி வரும். பேசாமை முடியும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் ஆகும். இல்லனா க்ளோஜர் கிடைக்கும். இரண்டுமே உங்களுக்கு பீஸ் தான். எக்ஸ்பெக்டட் பிளெஸிங், இந்த தை மாதம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத இடத்துல இருந்து ஒரு நல்ல விஷயம் வரும். ஓல்டு கான்டாக்ட், ஓல்டு ஃப்ரெண்ட், ஓல்டு எஃபர்ட் இதுதான் டிலேட் பிளெஸிங். பரிகாரம், தை மாதம் முடியும் நாள் வீட்டில் ஒரு அகல் விளக்கு, நெய் ஊற்றி ஓம் நம சிவாய 108 முறை சொல்லுங்க. கும்பம் ராசிக்காரர்களே, இந்த தை மாதம் உங்களை உடைக்க வரல, உங்களை வளர்க்க வந்தது, உங்களை எழுப்ப வந்தது, உங்களை புது பாதைக்கு அழைக்க வந்தது. நம்பிக்கை வச்சு நடங்க. பிப்ரவரி மாதம் உங்களுக்கு நல்ல சர்ப்ரைஸ் வைத்திருக்கு.